தனம் தத்ர தத்ர கிருதமஸ்தகாஞ்சலிம் பாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமத ராட்சசாந்தகம் வேதவேத்யே பரே பும்சி ஜாதே தசரதாத்மஜே வேத பிராச்சேதசாதாசீத் சாட்சாத் ராமாயணாத்மனா வைதேகி சகிதம் சுரத்ருமதலே ஹைமே மகாமண்டபே மத்யே புஷ்பகமாசனே மணிமயே வீராசனே சுஸ்திதம் அக்ரே வாசயதி பிரபஞ்சனசுதே தத்வம் முனிभ्यः பரம் யாக்யாந்தம் பரதாதிபிः பரிவృతం ராமம் பஜே ஷ்யாமளம் पितामहस्यापि पितामहाय प्राचेतसादेशफलप्रदाय श्रीभाष्यकारोत्तमदेशिकाय श्रीशैलपूर्णाय नमो नमस्तात् पडिगொண்ட கீர்த்தி ராமாயணமென்னும் பத்தி வெள்ளம் குடிகொண்ட கோயில் ராமானுஜன் குணங்கூறும் அன்பர் கடிகொண்ட மாமலர்த்தாள் கலந்து உள்ளம் கனியும் நல்லோர் அடிகண்டு கொண்டுகந்து என்னையும் ஆளவக்காக்கினரே. புராணங்கள் என்று சொல்லுகிற பொழுது அதற்கு எண்ணிக்கையே கிடையாது. முதல்ல 18 புராணங்கள் மிக முக்கியமான புராணங்கள் என்று அஷ்டாதச புராணங்களை சொல்லி அதற்கு மேலே உபபுராணங்கள் என்று அதுவும் ஒரு 18 புராணங்கள் சொல்லுகிறார்கள் என்று இப்படி நாம் பார்த்தோமானால் புராணங்கள் எண்ணிக்கையில் அடங்காதவைகளாக இருக்கின்றன. அதற்கு பிற்காலத்தில் இன்னும் ஸ்தல புராணங்கள் என்ன அந்தந்த திவிதேசத்திற்கு ஏற்பட்ட புராணங்கள் என்று இப்படி பார்த்தால் புராணங்கள் நிறைய இருக்கும். ஆனால் இதிகாசங்கள் என்னால் அவை 2 தான். ஒன்று வால்மீகி ராமாயணம், மற்றொன்று வியாச பாரதம். இது 2 தவிர மற்றதுக்கு இதிகாசம் என்கிற பேர் கிடையாது. ஒரு வகையில் சொல்லப்போனால் இப்படி சொல்லலாமா என்று பார்க்கணும். நம்முடைய சம்பிரதாயத்திலே ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் என்று 2 கோஷ்டியாக சொல்லுகிறோம். ஆனால் ஆழ்வாருக்கும் ஆச்சாரிய கோஷ்டியில் அன்வயம் உண்டு, அது வேறு விஷயம். நம்முடைய குரு பரம்பரையினுடைய ஆச்சாரிய பரம்பரை என்று சொல்லுகிறோமே, அதில் நம்மாழ்வாருக்கு கடமுண்டா கிடையாதா? ஏன்னால் நம்மாழ்வாரும் ஒரு ஆச்சாரியராகத்தான் கொள்ளப்படுகிறார். அதாவது பெரிய பெருமாள், பெரிய பிராட்டியார், சேன முதலியார் என்று வந்தவுடனே அடுத்தபடியாக நம்மாழ்வார் என்ன கொள்ளுகிறோம். இருந்தாலும் ஆழ்வார்கள் என்னால் எத்தனை பேர் என்னால் அது வரையறுக்கப்பட்ட எண்ணிக்கை. 10 12 2 ஏதாவது 10 என்னால் மதுரகவிகளையும் ஆண்டாளையும் விட்டு 10 என்று சொல்கிற ஒரு சம்பிரதாயம் இல்லை. 2 பேரையும் சேர்த்துட்டா 12ன்னு சொல்கிறோம். அது எப்படியோ இந்த எண்ணிக்கைக்கு மேலே கிடையாது, 12க்கு மேலே ஆழ்வார்கள் கிடையாது. ஆனால் பிற்காலத்தில் வந்த ஆச்சாரியர்கள் என்று சொன்னால் அவள் இத்தனை பேர் தான் ஏதாவது கணக்கு உண்டானா கணக்கே கிடையாது. ஏதோ ஓராண்வழி ஆச்சாரிய பரம்பரையிலே சொல்லுகிற பொழுது நாதமர்கள் உய்யக்கொண்டார், மணக்கால் நம்பி, பெரிய நம்பி, ஆள வந்தார் பெரிய நம்பி, மேலே எம்பெருமானார் என்னை இப்படி சொல்லிட்டு போகிறோமே தவிர எத்தனை ஆச்சாரியர்கள் பிற்காலத்திலேயும் சமீப காலத்தில் இருந்த ஆச்சாரியர்கள் வரைக்கும் நாம் கொண்டோமானால் ஆச்சாரியர்கள் என்கிற அந்த கோஷ்டிக்கு எண்ணிக்கை கிடையாது. ஆனால் ஆழ்வார்கள் என்கிற கோஷ்டிக்கு எண்ணிக்கை வரையறுக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட அதே மாதிரி சொல்லணும்னா இதிகாசங்களுக்கு வரையறை உண்டு, 2 தான். புராணங்களுக்கு அந்த வரையறை கிடையாது, எண்ணிக்கை நிறைய இருக்கிறது. நான் இதிகாசத்துக்கும் புராணத்துக்கும் என்ன வித்தியாசம் என்னால் இதிகாசம் என்கிறது அந்த நிகழ்ச்சி நடந்த காலத்திலேயே எழுதப்பட்டது, அந்த நிகழ்ச்சி நடந்த காலத்திலேயே இருந்தவர்களால் எழுதப்பட்டது. புராணம் என்கிறது ரொம்ப நாள் முன்னாடி நடந்ததை பிற்காலத்தில் இருந்தவர்கள் எழுதினர். இந்த ஸ்லோகத்துக்கே அதாவது இந்த நாமம் இதிகாசம் என்கிற சொல்லுக்கு என்ன பொருள் என்னால் இதி
அப்படின்ற சப்தத்தை வைத்துத்தான் இதிகாசம் என்று பெயர் ஏற்பட்டதா. அதாவது இப்போ பாத்திரமாய் இருக்கிறவர் அவர் சொன்னதுதான் இதிகாசம். புராணம்ங்கிறது என்ன? என்னைக்கோ நடந்த நிகழ்ச்சி, பிற்காலத்தில் அதை தன்னுடைய சிஷ்யர்களுக்கு இப்படி சொன்னார்கள் என்று பார்க்கிறோம். அதில் முக்கியமாக வால்மீகி ராமாயணம் எடுத்துக்கொண்டு பார்ப்போமானால் அதுவும் இதிகாசம்தான். அந்த இதிகாசத்தில் என்ன சொல்லப்படுகிறது? அதில் வால்மீகியே ஒரு பாத்திரமாக இருக்கிறது. வால்மீகி ராமாயணத்தில் வால்மீகிக்கு இடம் உண்டா என்று கேட்டால் நிச்சயமாக உண்டு. வால்மீகி ராமாயணம் ஆரம்பிக்கிற பொழுது என்னவென்று ஆரம்பிக்கிறது? அப்படி வந்தார் நாரதர் வால்மீகியுடைய ஆசிரமத்துக்கு. உடனே வால்மீகியானவர் நாரதரை பார்த்து கேள்வி கேட்டார். என்ன? ராமாயணம் ஆரம்பிக்கிறது. இந்த ராமாயணத்தை எழுதினவர் யாருன்னா அந்த வால்மீகி தான். மேலே இன்னும் வால்மீகிக்கு நிறைய பாத்திரங்கள் எல்லாம் உண்டு, இந்த பொறுப்புகள் எல்லாம் அந்த ஸ்ரீராமாயணத்திலேயே உண்டு. அடிக்கடி வியாசருக்கு உள்ளுக்குள்ளே வரக்கூடிய வாய்ப்பெல்லாம் உண்டு. கடைசியில் அவர் தானே வந்து திருதராஷ்டிரனுக்கு கூட அந்த யுத்தத்தை பார்க்கறதுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்கிறார் வியாசர். அவன் எனக்கு வேண்டாம்னு சொன்ன உடனே சஞ்சயனுக்கு வியாசர் தான் கண்ணை கொடுக்குறார். அந்த கண்ணை கொண்டு சஞ்சயன் அந்த பாரத யுத்தத்தை எல்லாம் பார்த்து அவன்தான் திருதராஷ்டிரனுக்கு யுத்தம் எப்படி நடக்கிறதுன்னு சொல்ல ஆரம்பித்தான். இன்னும் நிறைய வியாசருக்கு அதில் காரியங்கள் கொடுத்துருக்கிறார்கள். ஆனால் அதே வியாசர் அந்த மகாபாரதத்தை எழுதினவராகவும் பார்க்கப்படுகிறார். அதில் இங்கே முதல்ல வால்மீகி அவர் ராமாயணத்தில் அவருக்கு என்ன மாதிரியான ஒரு ஸ்தானம் என்ன பாருங்கள். தொடங்குகிற பொழுது என்ன ஸ்லோகம்? முதல் ஸ்லோகம் ஸ்ரீ ராமாயணத்தினுடைய முதல் ஸ்லோகம் என்ன அப்படின்னா, தபஸ்வாத்யாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம்பரம் நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகி முனிபுங்கவம் என்று இதுதான் முதல் ஸ்லோகம். வால்மீகி பரிபப்ரச்ச. பரிபப்ரச்சன அர்த்தம் பிரச்ச பப்ரச்ச பரிபப்ரச்ச, மிக நன்றாக கேட்டார் என்று சொல்லணும். வால்மீகி பரிபப்ரச்ச, ரொம்ப நல்லா கேட்டார். யாரை பார்த்து கேட்டார் அப்படின்னு கேட்டால் நாரதம் பரிபப்ரச்ச, நாரதரை பார்த்து கேட்டார். அந்த நாரதருக்கு நிறைய விசேஷம் சொல்கிறேன். தபஸ்வாத்தியாய நிரதம், அதுக்கு மேலே தபஸ்வி வாக்விதாம்பரம். இந்த தபஸ்வின்றது வேணும்னா வால்மீகியை சொல்றதாக கொள்ளலாம். தபஸ்வி வால்மீகி நாரதம் பரிபப்ரச்ச, தபஸ்வாத்தியாய நிரதம் வாக்விதாம்பரம் என்று முனிபுங்கவம் என்று 3 விசேஷனம் நாரதருக்கு சொன்னார். இப்படிப்பட்ட நாரதரை சுவாத்தியாய நிரதம் என்னால் எப்பொழுதும் அந்த வேதத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் நாரதருக்கு அது ஒரு பெருமை. அதுக்கு மேலே முனிபுங்கவம் என்னால் முனிக்களுக்குள்ளே ரொம்ப சிரேஷ்டராக இருக்கிறவர் என்ன, அது ஒரு பெருமை. அதற்கு மேலே முனிபுங்கவ சுவாத்தியாயம் தபஸ்வி வாக்விதாம்பரம் என்ன, நல்ல வாக்வன்மை உடையவர்களிலே தலை சிறந்தவர் நாரதர் என்ன, அவருக்கு இவ்வளவெல்லாம் பெருமை சொல்லி அப்படிப்பட்ட நாரதரை பார்த்து வால்மீகி கேட்டார். என்ன கேட்டார் அப்படின்னா, உடனே அடுத்த ஸ்லோகம், ஒரு ஸ்லோகமாக ராமாயணம் கூட சொல்லிட்டு போகிறதில்லை, முதல்ல ஆரம்பத்தில் கொஞ்சம் விஷயம் சொல்கிறேன். என்னன்னா அடுத்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா, கோனு அஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கச்ச வீரியவான் தர்மஜ்ஞச்ச கிருதஜ்ஞச்ச சத்யவாக்கியோ திருடமிருதா என்று மேலே ஸ்லோகங்கள் போகிறது. இருக்கட்டும், அதை என்ன சொல்கிறார் தெரியுமா ஸ்லோகத்தில்? கோனு அஸ்மின் லோகே